ஜோதிட வணக்கம். மகர ராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலமாக இருக்குது. இந்த மார்ச் மாதம் 2025 மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம். மகர ராசிக்கு இப்போ தான் ஒரு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்கும். நிறைய மன அழுத்தத்திலிருந்து இப்போ தான் கொஞ்சம் விடுபட்டிருப்பாங்க. நிறைய கஷ்ட காலங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்ல கால அமைப்பு வந்திருக்கு. அதில் இந்த மார்ச் மாதம் குறிப்பாக திருமண அமைப்பு, அதாவது கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம், ஏற்கனவே மகர ராசியில் நிறைய பேருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கும். இந்த 7.5 சனியோட கடைசி காலகட்டம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். அப்படி திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் திருமணம் கைகூடி நடக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புது வீடு கட்டி குடி போவாங்க. அதனால் குடும்ப அமைப்பு நல்லாவே இருக்குது. குடும்ப ஒற்றுமை, இல்லை ஏற்கனவே பிரிஞ்சிருந்தோம், நாங்கள் திருமணம் ஆயிருந்துச்சு, நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்க ஒன்று சேர்றதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அதாவது குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்றதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. உடல் நலம் பாதிக்கும், இல்லை என்றால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். சிலவங்களுக்கு இந்த திருமணம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் நடக்கிறதுனால கடன் வாங்கி அதை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்படி இல்லை, கடன் எதுவுமே இல்லை அப்படின்னா உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த இரத்த சோகை ஏற்படுறல், உடலில் ரத்தம் குறைதல், உடல் சோர்வு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்பு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதால் நீங்கள் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க. காதல் வெற்றி அடைதல். இப்போது மகர ராசியில் ரொம்ப வருஷமாக காதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா நடக்காதா, நீங்கள் காதல் சக்ஸஸாக முடியுமா அப்படின்னு நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் அந்த காதல் வெற்றி அடைந்து அது நல்ல திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு இருக்குது. சுய ஜாதகத்தில் சில தசாபுத்திகள் எங்களுக்கு சரியில்லை, அதில் திருமண இடம் நிறையா பாதிக்கி, அதில் தீய கிரகங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க காதல் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி மகர ராசிக்கு காதல் கல்யாணம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இதில் இருக்குது. வருமானம் நல்லாவே இருக்குது. அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசிக்கு. அதனால் தொழில் வருமானம் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே 7.5 சனியின் முடிவு காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதில் கொஞ்சம் பொங்குச்சனியாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற காலமாக தான் நிச்சயமாக இந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அந்த பழைய பிரச்சனையில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக உங்களோட வேலைகளை நீங்கள் சரியாகவே செய்யலாம். உடல் நலத்தில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது. அதுதான் எனக்கு 7.5 சனி முடிய போதே நல்லது தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தவறான செயல்களை செய்ய வேண்டாம். ஏன்னா 7.5 சனி முடியலை இருக்குது, அது இனிமேல் நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு அமைக்க தயாராக இருக்குது. ஸோ அதை நாமளே என்ன செஞ்சிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக நேர்மையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லதொரு அமைப்பு மகர ராசிக்கு இருக்குது.